தளர்ந்து விடாது. உனக்குன்னு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யூ ஆர் ஹேவிங் அ டேர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. வாழ்க்கை நேராகவே போகாது. சில இடங்களில் யூ டர்ன் போட வேண்டியது வரும், சில இடத்துல லெஃப்ட் திரும்ப வேண்டியது வரும், சில இடத்துல ரைட்டு திரும்ப வேண்டியது வரும். அப்போ உனக்கான டேர்னிங் பாயிண்ட் வரும் வரை காத்திரு. அவர் டேர்ன் பண்ணுவாரே ஆனால் உன் வாழ்க்கை லகுவாய் திரும்பும். அல்லேலூயா. கப்பல் சுக்கானை கேப்டன் திருப்புறதுக்கும் நம்ம திருப்புறதுக்கும் வித்தியாசம். மலைகளிலே ஓடக்கூடிய வண்டிகளை அதை பர்ஃபெக்டாக ஓட்டுறவங்க திருப்பத்திற்கும் நம்ம திருப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வர பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வர பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த திருப்பு முனை வரும்பொழுது விடுதலை வந்துடும், சுகம் வந்துடும், வெளிச்சம் வந்துடும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இன்னைக்கு திருப்பு முனையை சந்தித்த சில மனிதர்களை நாம் பார்க்கலாம். யாத்ராமன் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி இந்த வார்த்தையை சொல்றார். நீ போப்பா, உன் கூட இருந்து நான் பேச வேண்டியதை பேசுவேன். இது மோசேயினுடைய வாழ்க்கையில உண்டான திருப்புமுனை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பேசுறத யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம பேசுறத யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மோடு ஒருவர் இருந்தாருன்னா என்ன நடக்கும்? அல்லேலூயா. எல்லாவற்றையும் கேட்க வைப்பாருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களே, அநேக வேளையில் மனிதன் நம் வாழ்க்கையில் ஒரு திருப்புமணியை, சில மனுஷங்க நம்ம வாழ்க்கையில் திருப்புமனை உண்டு பண்ணுவாங்க. அந்த திருப்புமனை நல்லதாகவும் அமையும், கெட்டதாகவும் அமையும். உன் பேச்சை கேட்டு நல்லது நடந்து சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, உன் பேச்சை கேட்டதுனால நான் நாசமாக போகணுன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், அநேக மனிதர்களுடைய பேச்சை கேட்டு வாழ்வை தொலைத்தவர்களாய் நாம் இருக்கோம், தொலைத்த மனிதர்களாய் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் இனி அவர் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9-10 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இங்க தேசத்தின் ராஜா இஸ்ரேல் ஜனங்கள் மிகுதியாய் பலுகி பெறுகிறார்கள் என்று சொல்லி ஆண் பிள்ளைகளை கொல்வதற்கு கட்டளையிடுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வாசிங்க. மூன்றாம் மாதம் மட்டும் ஒளித்து வைத்தாள் இல்லையா? அப்போ 3வது வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, மரித்து போகக்கூடிய சூழல்ல தேசம் இருக்குது. ஆனால் மோசேயினுடைய தாயானால் ஒரு நாணல் பெட்டியை செய்து அங்கே மோசேயை வைத்தாங்க. இதுதான் முதல் திருப்புமுனை. அந்த மோசேயின் தாய் சோர்ந்து போகாதபடிக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க, சோர்ந்து போகாதபடிக்கு தான் ஈன்றெடுத்த மகனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் மகனை ஒளித்து வைத்து வளர்த்த வேளையிலே இனி பாதுகாக்க முடியாது என்கிற சூழல் உருவாகும் பொழுது கொன்றுவிடவில்லை, எங்கும் ஓடி போகவில்லை. அவள் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கி அந்த பெட்டிக்குள்ளாக மோசேயை வைத்து நதிக்கரையிலே வைத்து விடுகிறார். நதியில விட்டுறான்.
அப்போ இன்னைக்கு தேவச்சனமே, உன்னை அமிழத்தக்கதான சூழல்கள், உன்னை அமிழும்படியான காரியங்கள் நெருக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில உனக்கு ஒரு நாணல் பெட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பேழைக்குள்ளாக நீ வரும்பொழுது நீ அழிந்து போவதே இல்லை. அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ளாக நீ வரும்பொழுது நீ அழிந்து போவதே இல்லை. அந்த கீழ்ப்பூசி அப்படிங்கிற அந்த பெட்டி அமிழ முடியாதபடிக்கு கீழ்ப்பூசி அந்த வர்ணங்கள் எல்லாம் இது பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த தாயானவள் செய்கிறாங்க. அதே போலதான் கர்த்தரும் அவர் வார்த்தையினால் உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வேலி அடைத்து பாதுகாக்குகிற தேவனாக இருக்கிறார். உன்னை வேலி அடைத்து பாதுகாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத தேவ பிள்ளையா. 5-6 வாசிங்க. அல்லேலூயா. அங்க பாருங்க, பெட்டிக்குள்ள வைத்து நதியில விடும் பொழுது அது வேறு பக்கமாய் போகல. அங்க பார்வோனுடைய குமாரத்தி வந்து நிற்கிற டைரக்ஷன்ல பெட்டி போகும். ஆமென். அல்லேலூயா. ஏன்? அவனுடைய தாயானவள் அழகா பெட்டி செஞ்சு அதுக்குள்ள வைத்தபடினால, வச்சது அவங்களா கூட இருக்கலாம், ஆனா நதி கொந்தளிக்கல, வேகமா தண்ணி போகல, சீராய் பார்க்க வேண்டியவர்கள் கண்களிலே படும்படியாய் அந்த நாணல் பெட்டியை என்ன பண்ணியிருக்காரு? கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அவ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சீரில்லாமல் சீர்கெட்டத்தனமாய் வாழ்க்கை போய்கொண்டிருக்குமே, ஆனால் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்த நடுவில் இருப்பேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறபடினால உன் குடும்பத்துக்கு ஒரு வேலி அடைத்து உன்னை கொண்டு போகக்கூடிய டைரக்ஷன்ல கொண்டு போய் யார் நிமித்தம் நீ உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த மனிதர்களை கரெக்டான சமயத்தில் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவாருங்க. நீ தேடி போன மனிதன் உன்னை கைவிட்டு விடலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஒரு மனிதனை பெட்டியில வைப்பதற்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தியிருப்பார். அல்லேலூயா. அப்போ மோசே உடைய தாய் அந்த நாணல் பெட்டியில குழந்தையை வைப்பதற்கு முன்பாகவே பார்வோனுடைய மகள் இந்த இடத்துக்கு வரணுங்கிறத அவர் முன்குறித்து வைத்தவராயிருக்கிறார். அந்த ஸ்திரீயானவள் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது குழந்தை அழுதது. அவள் பாவம் பார்த்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தாள். இதோ தேவனுக்கு முன்பாக நீ அழுகிற குழந்தையா இருப்பாயானால் அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். நம் பாவத்து நிமித்தம் அழுத குழந்தையா இருக்கலாம், வேதனை நிமித்தம் அழுகிற குழந்தையா இருக்கலாம். அவர் பாவப்பட்டு தூக்குகிற தேவனா இல்லை, அவர் இரக்கப்பட்டு நம்மை மார்போடு தூக்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இரக்கப்பட்டு மார்போடு தூக்கி நம்மை உச்சி முகுகிற தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலையில இருந்தாலும் இன்னைக்கு உன் அழுகுரலை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் அழுகுரலை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அழிஞ்சு போயிடுவானா, இடிந்து விழுந்துடுமா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சான்னு நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களை உனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு பிரச்சனையே வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உதவி செய்வதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உனக்கு பிரச்சனையே வரும். இல்லையா? அப்போ பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளியாதீங்க. பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க. மாமிச பலத்தினால் அல்ல, இயேசு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகி ஓடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அங்கே ஆண் பிள்ளைகளை கொல்ல எத்தனம் பண்ணின பொழுது ஆண் இயேசுவை காப்பாற்றுவதற்கு சொப்பனத்திலே தேசத்தை விட்டு புறப்படும் சொப்பனம் வந்து
இங்கே மோசேக்கு அவள் தாயானவள் தன் பிள்ளையை ஒப்பு கொடுக்கல. தன் தாயானவள் தன் பிள்ளையை ஒப்பு கொடுக்கல, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. எப்படியாகிலும் என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் மறைத்து வைத்து இனி வாழ முடியாது என்கிற நிலை வரும்போது ஒரு நாணல் பெட்டியை செய்து நதிக்கரையில் அவள் விட்டுட்டான். இல்லையா? அப்போ தாயாய் இருக்கிற நம் இயேசு கிறிஸ்து நம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டாருங்க. பாவ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டார், அக்கிரம மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டார், வியாதியின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டார். நம்ம மீட்டெடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த முதல் திருப்புமுனை டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மோசஸ். அழகா மறிக்கல, அதில் காப்பாற்றப்படுறாரு. பெட்டிக்குள்ளே போகிறாரு, மூழ்கலை, காப்பாற்றப்படுறாரு. நதி வேகமாக போகல, நீர் வரலை, கரெக்டாக போயிட்டு கரெக்டான டைரக்ஷனில். இப்போ அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நடு நதியில் போய் அவங்க நீஞ்சல் அடித்து எடுத்துருப்பாங்கன்னு எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க குளிக்க அந்த படித்தரை இருக்கு இல்லையா, அப்போ அது பக்கமாகவே ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். உன்னை பாவத்தின் ஆழத்தில் நீ இருந்தினா அதுலேருந்து உன்னை மீட்க முடியாதுங்க, அதுலேருந்து நீ தப்பிக்க முடியாதுங்கிறது தெரியும் ஆண்டவருக்கு. அதனால் உன்னை நதியோரமாய் நடத்தி கொண்டு போகிறார். உன்னை மீட்டெடுக்க அவர் கரம் ஆயத்தமாக இருக்கிறது. நிச்சயம் உன்னோட வேதனையிலிருந்து பாடுகளிலிருந்து ஒரு நாள் அவர் உன்னை மீட்டெடுத்து உன்னை ஆளாக்கி சீராட்டி உன்னை அழகு பார்ப்பது மிக மிக நிச்சயம். தேவ பிள்ளை, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகம் அதே அதிகாரத்தில் 11, 12, 13 வாசிங்க. அங்க பாருங்க, எந்த ஜனத்துக்கு உதவி செய்தானோ அந்த ஜனமே அவனுக்கு விரோதமாக எழுப்பினது. இன்னைக்கு உலகம் அப்படித்தானே இருக்கு. உதவி செய்யறவன் தான் முதுகுல குத்திட்டு போயிடறான் இல்லை. அப்போ அங்கே பாருங்க, அவன் நல்ல பலசாலியாய் வந்ததுக்கு அப்புறம் தன் ஜனம் படுகிற கஷ்டத்துக்காக தன் ஜனத்தை கஷ்டப்படுத்தின புற தேசத்து மனிதனை அவன் கொலை செய்தான். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், என்ன சந்தோஷம்? தன் ஜனத்துக்காக அவன் நன்மை செய்தான்னு. ஆனால் தன் சொந்த ஜனமே அடித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே போகும்பொழுது, நீ யாருப்பா, நீ கொலை செஞ்சது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அங்கே கேட்கும் பொழுது, அவன் நன்மை இவன் செய்த நன்மை, இவன் பார்வைக்கு நன்மை, அவர்களுக்கு அது தீமையாய் மாறினது. அதை வச்சு இவனை பயமுறுத்துறான். நீ யாருப்பா என்ன கேட்கறதுக்கு? அப்போ இதில் என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, இவன் பேச்சை அவர்கள் கேட்க ஆயத்தமா இல்லை. மோசேனுடைய பேச்சை கேட்பதற்கு ஆயத்தமா அவர்கள் இல்லை. இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மோசே தன் சுயபலத்தினால், தன் சுய அன்பினால், தன் சுய தைரியத்தினால் தன் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்க வேண்டும் என்று அல்ல, தன்னை அந்த ஜனங்களிடத்துல போய் காண்பித்து அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, மாமிச எண்ணத்தோடு போகும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன சொல்லுச்சுன்னா, நீ யாரையா என்கிட்ட வந்து பேசுறதுக்கு? நீ யாரு ஏன் என்கிட்ட வர? நீ முதல்ல போ, நீ கொலை பண்ணது எங்களுக்கு தெரியாதா அப்படி. அப்போ இங்கே அவனுடைய எண்ணம் மாறுகிறதை பார்க்கணும். அவனுடைய 2வது திருப்புமுனை இதுதான். நன்மை செய்தவன் தீமையாய் முடிந்ததை பார்த்து பயந்து ஓடுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. பயந்து ஓடுகிறவனாக இருக்கிறான். 2வது மோசேயினுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒருவரை சந்திக்கிறான். எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். அங்க பார்க்கக்கூடியவர்களை மோசே சந்திக்கிறார். பார்க்கக்கூடியவர் தன் மாமன் பிள்ளைகளை மோசே சந்திக்கிறார். ஆண்டவர் பாருங்க, பெர்ஃபெக்டான டைம்ல பெர்ஃபெக்டான காரியத்தை செய்யறதுல ஆண்டவரை மாதிரி யாருமே வர முடியாது. பெர்ஃபெக்ட் டைம். ஒரு தாயும் செய்யும் கர்ப்பத்திலிருந்து உலகத்துக்கு கொண்டு வரலாம். பெர்ஃபெக்ட் டைமிங் உண்டு. பெர்ஃபெக்ட் டைம்.
இத்தனை மணிக்கு தான் சூரியன் உதிக்கணும்னா பர்ஃபெக்ட் டைம், இத்தனை மணிக்கு தான் சூரியன் அஸ்தமாகணும்னா பர்ஃபெக்ட் டைம். எல்லாவற்றுக்கும் பர்ஃபெக்ட் டைம் கர்த்தர் வச்சுருக்கார். நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம மேலே வருவதற்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் வச்சுருக்கிறார். நம் வெளிச்சம் உலகத்துக்கு தெரியும்படியாக வைப்பதற்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் வச்சுருக்கிறார். அப்போ உன்னோட டேர்னிங் பாயிண்ட் வருகிற வரை நீ காத்துரு, சோர்ந்து போகாது. ஐயோ என் மகளுடைய வாழ்க்கைலாம் இப்படி இருக்குது, இப்படி தான் போகுமா, எண்ணம் கொள்ளாதே. உன் மகளுடைய வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏற்ற வேளையில் சந்திக்கக்கூடியவர்களை சந்திக்க வைத்து அவர்கள் நிமித்தம் அந்த குடும்பம் மேலோங்கும்படியான ஒரு வல்லமையை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3ஆம் திருப்புமுனை சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து அவன் மாமன் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைகளுடைய தகவல், உங்களுக்கு உதவி செய்தவனை அழைத்து கொண்டு வாங்க. இங்க உதவி செய்தவனை விரட்டி அடிக்குது ஒரு கும்பல். தூர தேசத்துக்கு ஓடி போய் பயந்து போறான். அங்க உதவி செய்தவனுக்கு எதுவுமே செய்யலையா, அழைத்து கொண்டு வா, அவனுக்கு விருந்து கொடுப்போம் என்று விருந்து கொடுக்கிறான். ஒரு ஜனத்துக்கு எந்த ஜனத்துக்கு நன்மை செய்து அந்த ஜனங்களுக்கு முன்பாக என்ன சொல்றது, பராக்கிரமசாலியா இருந்து அந்த ஜனங்களுக்கு பாதுகாவலனா இருக்கணும்னு மோசே நினைச்சாரு. ஆனா அது நடக்கல. அதே மோசே பயந்து ஓடி ஒளியும் பொழுது அங்கே ஒரு ஜனத்தை உண்டு பண்ணி இவனுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்து தன் மகளை அவருக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம் எடுத்து வாசிங்க. 4வது திருப்புமுனை மோசேனுடைய வாழ்க்கையில யாத்ராமன் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-4. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்ற 5 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், இங்கே சுற்றி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சையை கழட்டி போடு. அப்போ பாதரட்சையை கழட்டி போடு அப்படின்னு சொல்றாருன்னா, அவனுக்குள்ளாக இருக்கிற உலக காரியங்களை அவனை கழட்டி போட வைத்து கர்த்தருக்குண்டான காரியத்தை செய்வதற்காக தான் பாதரட்சை கழட்டி போட சொல்றாரு. அவன் 40 வருஷம் நடந்து திரிந்த பாதரட்சியை கழட்டி போட வச்சுட்டு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதுக்கப்புறம் அவன் மீண்டுமாய் எழும் பொழுது அந்த பாதரட்சை அவனுக்கு பலனுள்ளதாய் பாதுகாப்பாக இருந்தது. அப்போது மோசே வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னா, உலக ஞானம் இருந்தவனாக இருந்தான், உலக பலசாலியாக இருந்தான், தான் நினைத்த நேரத்தில் தான் நினைத்த மனிதர்களுக்கு நன்மை செய்கிற வேண்டும் என்கிறவனாக இருந்தான். ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவனுடைய தயவை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை வைத்தே மதிக்க இயலாத ஜனங்களை மதிக்க வைக்கக்கூடிய வல்லமை கர்த்தரிடத்துல உண்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்கே பாருங்க, அவன் போய் பார்க்குறான், நெருப்பு செடி கருகி போகலை, அங்கே அது கருகாமல் எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இன்றைக்கி எதை புரிஞ்சுக்கணுன்னா, தனிமையிலே நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த தனிமையில் அவரிடத்துல போகும்பொழுது பாதரட்சை கழட்டிடணுங்க, பாவத்தை கழட்டிடணும், பெருமையை கழட்டிடணும், கோபத்தை கழட்டிடணும். எல்லாவற்றையும் கழட்டினதுக்கு அப்புறம் தான் காட் வில் மேக் ஹிஸ் ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக ஆக்குனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார்னா பயன்படுத்த ஆரம்பிப்பார். நான் பயன்படணும்னு நம்ம நினைக்கும் பொழுது, நீ யாரையா, நீ சொல்கிறது நான் ஏன் கேட்கணும், அந்த நிலைக்கு நமக்கு வரும். ஆனால் அவரை தனிமையிலே சந்திக்கும் பொழுது அப்போது சொல்லும்பொழுது, ஐயோ எனக்கு அடுத்தடுத்த காரியங்களை பார்க்கும்பொழுது மோசே சொல்லுவார், எனக்கு வாய்த்திக்கும், எனக்கு நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, என்னெல்லாம் அற்பமாக நினைப்பாங்க, இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, இல்லை நீ போ, நான் உன்னோடு இருந்து உன் கூட இருப்பேன். அதில் ஒரு காரியம் அழகாய் ஒரு வெளிப்படுத்தின காரியம் என்னென்னா, யாத்ராமன் 3:14 எடுத்து வாசிங்க.
ம் 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 I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. சொல்லுங்க. இருக்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஓடி போல, நீ தேடலைனாலும் அவர் ஓடி போல, நீ தேடாததுனால உன்னை விட்டுட்டு போல, அவரும் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நீ அவரை பயன்படுத்திக்கோ. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்கிறான்னா நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? பயன்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? அழிந்து போகக்கூடிய ஒரு மனுஷனே இந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா அழியாத நித்திய ஜீவனுடைய இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினாங்க. அவர் நமக்கு பயன்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். I am that I am. I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ இதை சொல்லு, ஜனங்கள் நம்புவாங்க. இருக்கிற பல அற்புதங்கள் அங்கே செய்யப்படுகிறது. இந்த அதிகாரங்களை நம்ம எடுத்து வாசிப்போம்னா பல காரியங்கள் நம்ம அங்கே பார்க்கக்கூடும். கோலப்போடு பாம்பா மாறும், திரும்ப வாழப்பொடி, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், எல்லாமே. ஆனால் ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கும் பொழுது இதில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தன் சுய பலத்தினாலே ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு போனான். ஆனால் அந்த உதவி அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓடி ஒளிகிறவனாக இருக்கிறான். சந்திக்கக்கூடியவர்களை சந்திக்க வைத்து அவனுக்கு ஆபத்திலிருந்து அவனை விடுவித்து அவனை காக்க வைக்கிறார். சந்திக்கக்கூடியவர்களை சந்திக்க வைத்து அவனுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்துகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற வேலையில் தனிமையில் இருக்கும் பொழுது வந்து சந்திக்கிறார். அதனால தான் சொல்கிறது, தனிமை ஜெபம் ரொம்ப முக்கியம். தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தனிமை ஜெபம் இல்லைன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. தேவ பிள்ளைங்களை, மரிக்கும் வரை கிறிஸ்துவன் என்று பெயரெடுத்து மரிப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடாதே. வாழ்கிற நாட்களில் ஜீவனுள்ள கிறிஸ்துவனாய் வாழ உன்னை ஒப்புக்கொள். ஜீவனுள்ள கிறிஸ்தவனாய் வாழ ஒப்புக்கொள். இந்த உலகத்தில் படிக்கிறோம், எல்கேஜி சேர்ந்து 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா தான் அடுத்து காலேஜுக்கு போகணும் வரமுறை இருக்குது. பரலோகத்துக்கு மட்டும் பைபிள் படிக்காமல் பரிசுத்தமாக வாழாமல் பரலோகம் போயிட முடியுமானா போகவே முடியாது, போக முடியாது. ஆனால் பெட்டிக்கு முன்பாக நின்று எல்லாம் சொல்லலாம், இவங்க கர்த்தர் நாமத்தை கொண்டு இவங்க பரலோகம் போவாங்க அப்படின்னு. ஆனால் கூட இருக்கிற ஜனங்கள், சொந்தக்காரங்க, அதில் யாரோ ஒருத்தர் கிறுக்குத்தனம் பிடிச்சவங்க இருப்பான். இந்த அம்மா இந்த ஐயா பண்ண ஆட்டத்துக்கு பரலோகமாக போவாங்க, நேராக நரகத்து தான் போவாங்க நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனாச்சும் இருப்பான். ஆனால் நம்மளுடைய மரணம் அப்படி இருக்கவே கூடாது. நம்மளுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, உண்மையாலுமே இவர் இந்த அம்மா இந்த ஐயா பரலோகம் தாங்க போவாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை, ஐயோ ஆண்டவருக்குன்னா அப்படி உயிரை கொடுப்பாங்க. தேவ வார்த்தையை கை கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. I am that I am. I am that I am. அப்போது விட வேண்டும், உன் பாத ரட்சைகளை கலட்டி போடு அப்படின்னு சொல்கிறாருன்னா, விட வேண்டியவைகளை நாம் விட்டு விடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எதை விடணும். நீங்கள் நல்லா வருவீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்காது. இன்றைக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நான் ஒன்று மட்டும் ஆணித்தரமாக கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோட வைராக்கியத்தோடு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அவங்க பட்ட அவமானத்தை நீங்கள் பட மாட்டீங்க. தாய் தகவன்மார்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பட்ட அவமானம், நீங்கள் பட்ட நிந்தனை, நீங்கள் பட்ட வேதனை உங்கள் பிள்ளைங்களுக்கு வரவே வராதுங்க. உங்கள் பிள்ளைங்களை அழகாய் வைப்பார். ஏன்னா அவர் அழைத்து கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். நாம் அந்த பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவதற்குண்டான பாதையை செட் பண்ணி, முன்மாதிரியாய் செட் பண்ணினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராமன் புஸ்தகம் 12வது அதிகாரம் 40-41. சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ மோசே பேச்சை கேட்டுட்டாங்களா இல்லையா? இப்போ உங்க பேச்சை யாரெல்லாம் கேட்கல? கை தூக்குங்க. நீங்க சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்கிறான். கை தூக்குங்க. கர்த்தரை தனிமையில் போய் சந்தி. 2 கை தூக்கப்படுகிறது. 4 கை இருந்தாலும் 4 கை தூக்கம். தலைகீழா நிற்கலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. நிற்கலாம்.
நிற்க தெரிஞ்சால் நிற்கலாம். உங்கள் பேச்சை கேட்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்கள் பேச்சை கேட்க வைக்க கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பார்க்குறோம் மோசே பேச்சை கேட்கல, ஆனால் இன்னைக்கு 12 பார்க்குறோம் அவன் பேச்சை கேட்ட அந்த ஜனங்கள் தேசத்தை விட்டு வெளியே வராங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணுங்க. ஒரு திருப்புமுனை உங்களை கர்த்தர் சந்திச்சிட்டாருன்னா அதுவே பெரிய திருப்புமுனை. அந்த திருப்புமுனை உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய திருப்புமுனை அப்படிப்பட்டதாக இருக்கணும். அங்கே பாருங்கள், அப்போது மொத்த ஜனமும் மோசேனுடைய பேச்சை கேட்க மோசேக்கு என்ன காமிச்சிட்டார்னா வல்லமையை கற்றுக் கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை. ஒரு தாயானவள் இப்போ பிரியாவுக்கு அவங்க அம்மா சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? பிரியா பார்க்குறா, அம்மா கற்றுத்தரல அண்ணா, எங்கள் அப்பா தான் சமைக்க கற்றுக் கொடுத்தார். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் சமைக்கிறார். சிரிக்கிறேன், அங்கிள் சிரிப்பா. எப்படி பிரதர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு தாயானவள் தன் மகளுக்கு ரகசியங்களை கற்று தருவாங்க. எப்படி ரகசியங்களை கற்று தருவாங்க? எப்படி சமைக்கணும், என்ன ஸ்பைசஸ் போட்டால் உணவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுத்தராங்க. ஆமாவா இல்லையா? சாத்திரபதன் யோசிக்கிறார், அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா நான் ஏன் இப்படி இருக்கணுங்கிறது. ஒரு ஜோக் மட்டும் சொல்ல, ஒரு மனைவி எங்கே வாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னா கணவன் சொன்னாராம், என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டே இருந்தாராம். உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு அந்த மனைவி கேட்கும்போது சொன்னான், அம்மா போன வாட்டி ஒரு கடையில் புடவை எடுத்தேன், அது நல்லா இல்லை, இப்போ அந்த கடைக்கு போவியா அப்படின்னு. நான் போகவே மாட்டேன், அது நல்லா இல்லாத கடை, அது அங்கே போய் நான் திரும்ப எப்படி காசப்படுவேன். அதே தான்மா எனக்கும், அதே தான்மா எனக்கும் அப்படின்னு அவர் சொல்வாராம். கொஞ்சம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போது மோசேக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கற்று தருகிறவராக இருக்கிறார். எப்படி அற்புதங்களை எப்படி செய்யணும்னு கற்று தருகிறவராக இருக்கிறார். கோலை போடு, ஏடு, கையை நீட்டு, சொல்லு, கூப்பிடு, கண்மலையை பார்த்து பேசு, எல்லாமே கற்று தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையை ஜனங்கள் பார்க்கும் பொழுது மோசேக்கு கீழ்ப்படுகிறாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இருக்குது, அது விட்டுருங்க, அது வேண்டாம், அந்த பக்கம் போக வேண்டாம். அது நிமித்தம் அவங்க உபத்திரவத்தை கெடுத்துக்கொள்கிறாங்க, நன்மையை கெடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம் 450 வருஷம் அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்குண்டான பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இந்த காலத்தில் ஆண் தகப்பனாக இருக்கிற நமக்கு நம் பிள்ளைகளை வழி நடத்துவதற்கே பலன் குன்றி போனதாக இருக்குது. தாய்மார்களுக்கு தன் பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு பலன் குன்றி போனதார். கொஞ்சம் வளர்ந்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, பிள்ளைகள் சொல்லுகிற பிள்ளைகளை வளர்ந்துடுது. அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது, யாரை பார்க்குறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டாங்க. பிள்ளைகளே இந்த காலத்தில் நம்ம பேச்சை தகப்பன் தாய் பேச்சை கேட்காம இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களை கேட்க வைக்கிறாருன்னா வல்லமை யாருடையதாக இருக்குது? கர்த்தருடையதாக இருக்குது. அப்போ இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கணுன்னா தேவ வல்லமைக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிள்ளைங்க, சில வீடுகளில் பிள்ளைங்களோட பேச்சை தாய் தகவல்மார் கேட்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளை வல்லமையாக அதிகாரத்தோடு நீ என் பேச்சை கேட்கலன்னா உனக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. எந்த பிள்ளை உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு தாய் தகப்பனை பார்த்து பேசுகிறீங்களோ, நான் நிச்சயம் சொல்கிறேன், அந்த பிள்ளை வாழ்க்கையில் வளரவே முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. மனசளவில் கூட எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியல, எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியலன்னு உங்கள் வாழ்க்கையில் நினச்சிடாதீங்க வாலிப பிள்ளைங்களை. அந்த ஒரு நினைவு உங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சிடும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழக்க செஞ்சிடும். அவங்க தீமையே செஞ்சாலும் கூட, அடித்து கொன்னே போட்டாலும் கூட எங்கள் அம்மா அப்பா நல்லவங்கன்னு சொல்லி பழகுங்க. உங்கள் வாழ்க்கை பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது அழகான ஒரு வார்த்தை. ஏன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு லகுவாக இருக்கு. இன்னைக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்களை நீங்கள் உங்கள் தெருக்கள்லையோ உங்கள் பக்கத்து வீட்லேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறத நீங்கள் உங்கள் கண்ணு பார்த்துருக்குதா? வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் தருதலையாக சுற்றுற பிள்ளைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லவே இருக்கவே முடியாது. அவன் கையில் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் அவன் அதை வச்சு வாழக்கூட தெரியாது. ஆனால் சில பிள்ளைங்களுக்கு அடுத்த வேளை உணவே இருக்காது, ஆனால் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்குங்க, பார்க்கும்போதே அழகாக இருக்குங்க. அந்த பிள்ளைங்க அழகும் சௌந்தரியமாக இருக்குங்க, அதுங்க நடக்கையெல்லாம் டிசிப்ளினாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் பெற்றார் பேச்சை கேட்பார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கர்த்தர் சமூகத்தில் ஒரே பிளான் தான், பிளான் ஏ தான், பிளான் பி கிடையாது. அவன் யாரோ ஒருத்தன் மறைவில் நின்று பார்க்குறான். எங்கள் அப்பா அதெல்லாம் சொல்லிட்டாரா நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி? எங்கள் அப்பாலாம் சொல்லலைப்பா, பரலோக தகப்பன் சொல்கிறார், அவ்வளோதான். பரலோக தகப்பன் சொல்கிறார். ஸோ பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு கீழ்படிங்க. ஐ எம் கர்த்தருடைய சமூகத்தில் பிளான் பியே இல்லை. உங்களை கொண்டு தான் பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களை கொண்டு தான் பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் அவர் நாமம் மகிமை அடையணும், உங்களை கொண்டு தான் அவருடைய நாமம் மகிமை ஆகிடும். ஆப்ஷன் ஏவை விட்டுட்டு ஆப்ஷன் பிக்கு ஆண்டவர் போகவே மாட்டார். அப்போ நீங்கள்லாம் ஆப்ஷன் ஏல இருக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆப்ஷன் ஏல இருக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அப்போ 450 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்ல. அப்போ மோசேனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பு முனை வந்து கர்த்தர் ஒருவனை சந்திப்பாரே, ஆனால் அவன் த பெஸ்ட் லீடராக இந்த வேர்ல்டில் வருவான், பெஸ்ட் பர்சனாக வருவான், தன் குடும்பத்துக்கு பெஸ்ட் பர்சனாக இருப்பான். இப்போ நீங்கள் குடும்பத்துக்கு செய்ய முடியாத தகப்பனாக கணவன்மாராக இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தரை சந்திக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்திலே அவர் முகத்தை காண்பித்து, அவர் பிரசன்னத்தை காண்பித்து உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய வழிவாசல்களை ஞானத்தை தருகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அங்கே மோசே தேவனை தனிமையில் சந்திக்கும் பொழுது அவன் பேச்சை கேளாத ஜனங்களாக இருந்தவர்கள் அவன் பேச்சை கேட்க வைத்தார். நீ தனிமையில் தேவனை என்கவுண்டர் பண்ணி பார்ப்பாயானால், உன் லைஃப்பில் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கவுண்டர் பண்ணுவாரையானால், உன்னை அவமதித்த ஜனங்கள் உன் வார்த்தையை கேட்க வைப்பார். இன்னும் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்ல வைப்பார். எங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட தேடி வர வைப்பார். அவர்களுடைய விடுதலை உங்கள் கையின் நிமித்தம் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ காட் கிட்ட போங்க. வேலை ஸ்தலத்தில் வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ஞானவான்களாக ஞான வாட்டிகளாக ஷைன் பண்ண இந்த வேதத்தை படிச்சிட்டிங்கன்னா, அந்த உலகத்தில் இருக்கிற வேலை ஸ்தலத்தின் அறிவு இல்லைனாலும் கர்த்தர் உங்களை அறிவாளியாய் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஞானம் எங்கேருந்து வரும்னே தெரியாது. இந்த வேதத்தை கையில் தூக்கிட்டிங்கன்னா ஞானம் தானாக வந்துடுங்க. பெரிய மீட்டிங்குள்ளே போய் பேப்பரை கொடுத்துட்டு மீட்டிங் வெளியில் வந்து எப்போ கூப்பிட்டாங்கன்னா என்ன உதவி செய்யலான்னு இருக்கிற நிலைமையை எப்படி மாற்றி போட, பெரிய கூட்டத்தில் பெரிய ஆளுங்க பக்கத்தில் கால் மேலே கால் போட்டு உட்காரிச்சா, இப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா, உங்களோட ஐடியா சொல்லுங்கன்னு கேட்க வைப்பதற்கு உங்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எப்போ? நீ தனிமையில் தேவனிடத்தில் போய் உட்காரும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது ஒரு மனுஷனை தேவன் சந்தித்தார். லிட்டில் மேன் மீட் அ பிக் காட். ஒரு சிறு மனுஷன், குள்ள மனுஷன் பெரிய தேவனை சந்தித்தார். யாருன்னு சொல்லுங்க? சகேயு. லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-10. போதும் சிஸ்டர். நம்ம இந்த பகுதி அநேக வேலையில் நமக்கு தெரிஞ்ச பகுதி. ஆனால் இதில் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் என்னென்னா, a little man meets a big God. நீ சிறியவனாக இருக்கிற அவரை மீட் பண்ண உன் இறுதியும் ஆயத்தமாக இருக்குன்னா நீ பெரியவனாக மாறிடுவ. அல்லேலூயா.
சிறியவனாக இருக்கிறவங்க மனசில் கை வச்சுக்கோங்க. கேவலமாக பார்க்கப்படுகிற உங்களை நீங்கள் மற்றவங்க என்ன கேவலமாக பார்க்குறாங்க நினைக்கிறாங்களா? ஓகே. சில பேர் நினைக்கக்கூடும், என் கணவன் என்னை கேவலமாக பார்க்குறாரு அப்படின்னு. வெளில சொல்ல முடியாது. ஆனால் கேவலமாக உங்களை பார்க்குறாங்க நீங்கள் எண்ணுகிற இந்த வேளையில் அவரை தரிசிக்க போகணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, அவரை தரிசிப்பேன் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, யூ வில் பிகம் எ பிக் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா சகையு வந்து எ மேன் ஆஃப் பொசிஷன் அண்ட் எ மேன் ஆஃப் பவர். அதிகாரத்துக்குரியவனாகவும் உயர் பதவியில் இருக்கிறவனாகவும் இருக்கிறான். அதிகாரத்துக்குரியவனாகவும் உயர் பதவியில் இருக்கிறவன். அவன் நினச்சிருந்தானா யாரை வேணாலும் அவன் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து பார்க்க வச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. A sinner seeking in a Holy Spirit. பாவியாக இருக்கிற அவன் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். எல்லாரும் இயேசுவை பார்த்துட முடியாதுமா. நல்லா வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த இவ்வளோ பகுதிகள் இங்கே இருக்குது. இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை எல்லாரும் பார்க்கணுன்னு எண்ணம் கொள்ள முடியாது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. அவன் பார்க்கணுன்னு நினச்சான். ஏன்? அவனுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எல்லா பணம், புகழ், பேர் எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருந்திருக்குது. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ தொலைந்த ஒரு வாழ்க்கை, தொலைந்து போன ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளாக இருந்திருக்கு. அதனால தான் அவன் என்ன நினச்சிருக்க கூடும், நிம்மதியை தேடி அலைந்திருக்கக்கூடும். நிம்மதி இயேசுனிடத்தில் உண்டு என்கிற செய்தி அவன் கேட்டிருக்கக்கூடும். அதனால் அங்கே பாருங்கள், அவன் அதிகாரத்துக்குடையவனாக இருந்திருக்கான், பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான். இன்றைக்கி ஒன்றில் ஒரு சின்ன அதிகாரம் வந்துருச்சுனாலுமே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு நம்ம கூட்டத்தில் வரும்போது தள்ளு ஐயா வரார், ஐயா வரார், ஐயா வரான்னு தள்ளி விட்டு நமக்கு வழிவாசலை உண்டு பண்ணுறாங்க. ஆமாம் இல்லையா? ஆனால் அவன் அந்த நிலைக்கு அவனை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, நான் வரேன் கொஞ்சம் கூட்டத்தை விளக்குன்னு சொல்லாதபடிக்கு அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்திருக்கு பாருங்க. இதை ஆண்டவர் என்னை இப்படி பார்த்து வைத்தார். அவனுக்குள்ள தாழ்மையின் குணம் இருந்திருக்கு பாருங்க. அவன் நினச்சிருந்தானா ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு எட்டி பார்த்துட்டு இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லை அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டேஜ் கூட்டத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டேஜை போட்டு அந்த ஸ்டேஜ் மேலே ஒரு சேரை போட்டிருக்கலாம். அவன் எதுவுமே செய்யல பாருங்க. தன்னை தாழ்த்தினபடியினாலே, அவன் வெறுமையாக இருந்தபடியினாலே. மோசேவும் தன்னை வெறுமையாக்கினார். என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தார். வெறுமையானவர்கள் அவரை தேடி போகும்போது அவர்களுடைய வெறுமை மாறிடுங்க. அல்லேலூயா. அப்போ தேடி போகக்கூடிய நிலைக்கு நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் வந்துடணும். அல்லேலூயா. அங்கே பாருங்க, சகேயுவின் இடத்துல ஜீசஸ் கேம் டு ஹிம், ஜீசஸ் கன்சிடர் ஹிம், ஜீசஸ் கால்ட் ஹிம், ஜீசஸ் சேவ்ட் ஹிம். அப்போ இதை உணரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒன்று அது வெளிப்படுத்தினது என்ன அப்படின்னா, மரம் மேலே ஏறும் பொழுது முக்கால்வாசி பேர் செருப்பை கலட்டி விட்டு ஏறியிருப்பாங்களா, இல்லை செருப்போடு ஏறுவாங்களா? செருப்பை கலட்டி விட்டு மேக்சிமம். சில பேர் வீம்புக்குன்னா சொல்லலாம், இல்லை நான் செருப்பு போட்டு நேரும், ஷூ போட்டு நேரும்னு உலக ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் இதை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் என்னை எப்படி மோசையும் சகேயும் லிங்க் பண்ணி விட்டார்னா, மோசேனுடைய பாதரட்சை கலட்டுன்னு சொல்லி தெரியாத மோசேக்கு சொல்லி கொடுத்து கலட்ட வச்சாரு. பாவியா இருந்த சகேயுவுக்கு கலட்ட வச்சு மரத்து மேலே ஏற்றி ரட்சிப்பை கொடுத்துட்டார், தன்னை தரிசிக்க வைத்து விட்டார். அல்லேலூயா. அது இப்படி தான். அப்புறம் ஒரு டவுட் வந்து, ஒரு செருப்பை போட்டு நான் இது வரைக்கும் மரம் ஏறினவெல்லாம் நான் பார்த்ததில்லை. அப்போது அவன் மரத்து கீழே அவன் செருப்பு இருந்திருக்கும். அவன் ஏறினவனாய் தேவனை தரிசிக்க தன் உலகத்தின் காரியத்தை பாதரட்சி கலட்டி போட்டவனாய் வெறுமையானவனாய் மரத்து மேலே ஏறிட்டாங்க. ஆண்டவர் யாருக்கிட்ட கிட்டி சேருவார்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வெறுமையானவன், எனக்கு உதவியற்ற நிலையில் இருக்குன்னு வெறுமையாய் வருகிறவனை தான் கிட்டி சேருவார். பெருமை உள்ளவனிடத்துல கர்த்தர் கிட்டி சேரவே மாட்டார். இருக்கிறவனிடத்துல கர்த்தர் கிட்டி சேரவே மாட்டார். நான் வச்சுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, உங்கள் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு தூசிப்பான்னு சொல்லிட்டு அதை ஊதி தள்ளி விட்டு அவரை பார்க்கிறவனிடத்துல அவர் வருகிறவராக இருக்கிறார். அப்போ அவன் செருப்பை கலட்டி விட்டு மரத்து மேலே ஏறினவனாக இருக்கிறான். பைபிளில் அவன் பாதரட்சை கழட்டி போட்டான்னு இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஒரு வெளிப்பாடு வந்தது. அங்கே நீ பாதரட்சை கலட்டி போடு.
அவன் ஆச்சரியத்திலே அந்த பாதரட்சியோடு எரிகிற சூரச்செடியினுக்கு முன்பாக போகும் பொழுது அவன் செய்கிற காரியம் இன்னதென்று அவன் மறந்தவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நான் செய்ய போறது இன்னதென்று சகையு அறிந்தவனா இருக்கிறபடினால தன் பாதரட்சியை கலட்டி போட்டவனாய் மேலே போறான். 2 விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. பாவம் செய்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு கர்த்தரை தேடுகளா இருப்போம் அப்படின்னா இருக்கக்கூடாது. நான் பாவம் செய்து விட்டேன், ஆனாலும் இனி செய்ய இயலாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்கட்டும் என்று அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற நினைவோடு கர்த்தரிடத்தில் வருவாயா, நிச்சயம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அழகா வந்தாரு, பார்த்தாரு, டன் பாப்பா. இட் கேம் டு ஹிம். மரத்துக்கீழே வந்துட்டாரு, கன்சிடர் பண்ணிட்டாரு இவன் வீட்டுக்கு போகணுன்னு. வாப்பான்னு கூப்பிட்டுட்டாரு, அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டார். இன்னைக்கு ஜீசஸ் நம்மளை கன்சிடர் பண்ணிட்டாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஜீசஸ் நம்ம பக்கத்தில் வந்துட்டாரு, கன்சிடர் பண்ணிட்டாரு, உன்னை கூப்பிட்டாரு, உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டார், ரட்சிப்புக்குள்ளே நடத்துறாரு. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அப்போ ஒரு பாவியாக இருந்தவன் கர்த்தரை தேடி போனபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்புறம் சொல்கிறான், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். நான் யார் இடத்துலும் அநியாயத்துக்கு வாங்கியிருந்தேன்னா ரட்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்புறமேட்டு தான் ரட்சிப்பு உண்டாகுதுன்னு வருது வார்த்தை. அப்போது நான் பண்ணின பாவங்களை விடும் பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்போ சகையுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அப்போ எல்லா திருப்பு முனையும் எங்கே ஆரம்பிக்கும்னா, அம்மா நீ தனிமையில் இருக்கும் பொழுது தான் ஆரம்பிக்கும். தனிமையில் இருக்கும் பொழுது தான் உனக்குண்டான திருப்பு முனையை கர்த்தர் உருவாக்க முடியும். கர்த்தர் சமூகத்தில் உன்னை தனித்து இருக்க உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் சமூகத்தில் உன்னை ஒடுக்கி இருக்க உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கைக்குண்டான திருப்பு முனையை ஏற்ற வேளையில் தருகிறவராக இருக்கிறார். 3வது ஒரு காரியம், சவுல் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:1-4 வாசிக்க வேண்டாம். ஜனத்தாரை கொலை பண்ணுவதற்கு கடிதம் வாங்கி கொண்டு போனவனை குதிரையிலிருந்து கீழே தள்ளி அவனுக்குண்டான திருப்பு முனையை கர்த்தர் உண்டு பண்ணினார். இதுலேயும் ஒரு காரியத்தை எனக்கு தோணுச்சு, எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. என்னன்னா, வேகமாக போகிறவன் கீழே விழுந்தா செருப்பு காலில் இருக்குமா, செருப்பு சதறி இருக்குமா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். சதறி போயிருக்கோம். ஏன்னா சில சமயம் கீழே விழும்போது செருப்பு ஒரு டைரக்ஷனில் போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நமக்கே அந்த அனுபவம் உண்டாயிருக்கும். அங்கே பாதரட்சை இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பைபிளில் அங்கே இல்லை. ஆனால் இறைவன் அங்கே பார்க்கிறாரு, அந்த உலகத்தின் காரியங்கள் கழண்டி போனதுக்கப்புறம் தான் அங்கே கிட்டையே வராரு. கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை தரார், கிட்ட வந்து கிருபையை தரார், கிட்ட வந்து சொல்லித்தரார். எதுல இருந்து விடுதலை அடையணுமோ விடுதலை அடைஞ்சிடுங்க பிள்ளைங்களே. ஒரே ஒரு வாட்டி தேவனுடைய அன்பை ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய அபிஷேகத்தை ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய சுகமளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்துக்கு போகவே முடியாதுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சு ஒருத்தவங்களுக்கு சுகம் உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சந்தோஷம் இந்த உலகத்தில் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ உன் திருப்பு முனைக்காக நீ காத்து கொண்டு இருக்கிறாயோ, நீ தனிமையில் தேவ சமூகத்தில் அமர்ந்துரு. அவர் நிச்சயம் உன்னை திருப்புகிற தேவனாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:16 வாசிங்க சீக்கிரம். எல்லா பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். நான் இரக்கம் பெற்றவனா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எவனுக்கு இறங்குகிறாரோ அவனை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எவனுக்கு இறங்குகிறாரோ கர்த்தர் இருக்கிறவனாய் அவனுக்கு இரக்கம் வைக்கிறவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
எவனுக்கு இறங்குகிறவனா இருக்கிறாரோ அவனுக்கு இரக்கம் நிச்சயம் உண்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் நிறைந்தவர், கர்த்தர் இரக்கம் நிறைந்தவர். தேவப்பிள்ளையே, ஒரு நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். என் அப்பாவை நான் பார்க்க போகிறேன். இது வரைக்கும் அப்பாவை நம்ம பார்க்கல, அப்பா சத்தத்தை கேட்கல அப்படின்னா கர்த்தருடைய சத்தம் இனி உங்கள் வாழ்க்கையில் வரும்படியாய் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுங்க. குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, செபிக்கிற குடும்பமாய், கர்த்தரை தரிசித்த குடும்பமாய், கர்த்தர் வழி நடத்துகிற குடும்பமாய் நம் குடும்பம் மாறுமே ஆனால் நிச்சயம் இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கும். ஒருவேளை உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் பெருமைகள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாடுகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே எல்லா பாடுகளிலிருந்தும் உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தனிமையிலே நீ கர்த்தரை சந்திக்க போவது மிக நிச்சயம். உன் தனிமையிலே நீ கர்த்தரை சந்திக்க போவது மிக நிச்சயம், மிக 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 நிச்சயம். சோர்ந்து போகாது. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. மோசேக்கு ஒரு திருப்புமுனையை கொடுத்து நாணல் பெட்டியில் வைத்து எடுக்கக்கூடியவர்கள் அவனை எடுத்து வளர்த்து கொடுக்கக்கூடியவைகளை கொடுத்து, ஆண்டவரே, மீண்டுமாய் பயந்த தேசத்தில் மோசே நீங்கள் கொண்டு சென்றீங்க. அப்பொழுது அந்த ஜனங்கள் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்க்க வைத்தீரே. அந்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகுதியற்ற பாத்திரங்களாய் இருப்பார்களே, ஆனால் அவர்களை நீ சந்தித்து அவர்களை தகுதிப்படுத்தி அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் விண்ணப்பம் வாய்க்கிறேன். உங்கள் கரம் வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல தகவல். ஆமென்.